வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு டெர்ம் 2 லெசன் 2ல் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். பாடத்தோட லெசனோட பேர் என்னென்னா மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். சமண மதத்தை பற்றி கொடுத்துருக்கு. சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. சமணம் என்ற சொல்லு அதாவது ஜெயினிசம் சொல்கிறோம்ல, அது ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் இந்த ஜினான்னா என்னென்னா தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது. நம்மையும் வெல்லணும், வெளி உலகத்தையும் வெல்வதுக்கு பேர் தான் அது ஜினா. ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கான பொருள் அங்கேருந்து உருவானதான் சமணம். இதை உருவாக்கியவர் நம்மளுக்கு தெரியும், வர்த்தமானர் மகாவீரர். இவருடைய பிறப்பு எங்கன்னா வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம், அதாவது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைசாலி அருகே இருக்கக்கூடிய குந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் வர்த்தமானர். பெற்றோர் சித்தார்த்தர், மனைவியோட பேர் திரிசலா. இவர் இறந்த இடமும் பீகாரில் தான். அந்த இடத்துக்கு பேர் பவபுரி. இவர் பிறந்தது வைசாலி, அவர் இறந்த இடம் பவபுரி. கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன? அதாவது இந்த பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அல்லது அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறதுன்னு நினைக்கிறது பேர் தான் கர்மா. நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அது உனக்கு பின்னாடி கிடைக்கும், அல்லது இந்த பிறவிலே உனக்கு பிற்காலத்தில் கிடைக்கும், அல்லது அடுத்த பிறவியில் அதற்கான பிரதிபலனை நீ அறிவிப்பாயின்றது பேர் தான் அது கர்ம வினை. மோட்சம்ன்றது என்னதுன்னா இந்த பிறப்பு இறப்பு இருக்குல்ல, இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதலுக்கு பேர் தான் மோட்சம் அடைதல். எனக்கு அதாவது அடுத்த பிறவி இல்லாமல் போவதல், அதுக்கு பேர் தான் அது மோட்சம். மகாவீரருடைய தலைமை சீடர் இருக்கார்ல, அவர் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரருடைய போதனைகளை தொகுத்தவர். மகாவீரருடைய போதனைகளை தொகுத்தவர் யாருன்னா மகாவீரருடைய தலைமை சீடரான கௌதம சுவாமி. அதோடைய பெயர் என்னன்னா ஆகம சித்தாந்தம். அதன் பெயர் என்ன? ஆகம சித்தாந்தம். மகாவீரருடைய தலைமை சீடர் தான் மகாவீரருடைய போதனைகள்லாம் தொகுத்திருக்கார். அவருடைய பேர் கௌதம சுவாமி. அந்த தொகுத்த நூலுக்கு பேர் என்னன்னு பார்த்தோமாகும் ஆகம சித்தாந்தம். அதுக்கடுத்து நம்ம புத்தர், இவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். இங்கே பாருங்கள், மகாவீரரோட அப்பா பேர் என்ன? சித்தார்த்தர். நம்ம புத்தருடைய இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர். அவர் பிறந்தது வைசாலி தோட்டம், ஓகேங்களா. இவர் பிறந்தது லும்பினி தோட்டம், நேபாளத்தில். அவர் பீகார் மாநிலத்தில் பிறந்தவர், இவர் நேபாளத்தில் இருக்கக்கூடிய லும்பினி தோட்டத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் பேர் சுத்தோதனா மாயாதேவி. இவருடைய இறப்பு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குஷிநகரம். இவருடைய இறப்பு குஷிநகரம், நேபாளத்தில் பிறந்து உத்தரப்பிரதேசத்தில் மறைந்தவர் தான் புத்தர். ஓகே, சைத்தியம் என்றால் என்ன, விகாரங்கள் என்றால் என்ன, ஸ்தூபி என்றால் என்னன்றதான் அப்போ பார்க்க போகிறோம். சைத்தியம்னா என்னென்னா ஒரு பௌத்த கோவில். நம்ம கோவில் இருக்குல்ல, அங்கே நம்ம தியானம் செய்யக்கூடிய கூடங்கள் இருக்குல்ல, அதுக்கு பேர் சைத்தியம். ஒருவேளை அதே இதில் அது ஒரு மடாலயமாகவோ அல்லது துறவிகள் வாழக்கூடிய இடமாகவோ இருக்குன்னா அது பேர் விகார்கள் அல்லது விகாரைகள். விகார்னு சொல்லுவாங்க, புத்த விகார்னு சொல்லுவாங்க. இப்போ புத்த சைத்தியம்னா புத்த கோவில், புத்த விகார்னா புத்தத்துடைய மடாலயம். ஸ்தூபினா என்னென்னா இந்த புத்தருடைய உடல் உறுப்புகளுடைய எஞ்சிய பாகங்கள் இருக்குல்ல, அந்த பாகங்கள் மீது கட்டப்பட்டக்கூடிய கட்டடத்துக்கு பேர் தான் ஸ்தூபி. அவருடைய உடல் உறுப்புகளுடைய எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டது பேர் தான் ஸ்தூபி. இது ஒரு கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்களாக இருக்குது. அப்போ சைத்தியம் என்பது புத்த கோயில், விகாரைகள் என்பது புத்த மடாலயங்கள், புத்தருடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய நினைவு சின்னமாக இருக்கக்கூடியது பேர் ஸ்தூபி. இந்த பௌத்தம் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு, கீனயானம் அதே மாதிரி மகாயானம். கீனயானம் மகாயானம். இந்த கீனயானம் மகாயானத்துக்குள்ள வேற்றுமையில் என்னன்னு பார்த்தோமாகும், புத்தருடைய சிலையவோ அல்லது உருவப்படத்தையோ வணங்க மாட்டாங்க. இவங்க முழுக்க இந்த ஹீனயானம்ன்றவங்க புத்தருடைய போதனைகளை மட்டும் பார்ப்பவர்களை ஒழிஞ்சு அவருக்கான சிலைகளையோ உருவங்களையோ வணங்க மாட்டாங்க. ஆனால் மகாயானத்தை பின்பற்றுபவர்கள் புத்தருடைய உருவத்தை வணங்குபவர்கள். இவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஹீனயானத்தை கொண்டவர்கள் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஆனால் அந்த புத்தருடைய உருவம் வந்துருச்சுல, உருவ வழிபாடுனால என்ன வந்துடும், சடங்குகளை பின்பற்றுவாங்க மகாயானத்தை கொண்டவர்கள். இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஹீனயானத்தோட நோக்கம் தனி மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க முக்தி அடைவதே இவர்களுடைய நோக்கம், அதாவது மோட்சம் அடைதல், அடுத்த பிறவி என்று போவது பேர் தான் ஹீனயானத்துடைய முதல் நோக்கமாக இருக்கும். பட் இவங்க என்னென்னா மகாயானத்துடைய அனைத்து உயிரினர்களும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதுக்கு பேர் தான்
இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இவங்க ஹீனயானத்தை பின்பற்றியவர்களுடைய முக்கியமான மொழி பிராகிருதம். பட் மகாயானத்தை பின்பற்றியவர்கள் வந்து சமஸ்கிருத மொழியை பின்பற்றுவார்கள். உருவ வழிபாடு, சமஸ்கிருதம், சடங்கு இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது பார்த்துக்குங்க. இந்த ஹீனயானத்தை வந்து இன்னொரு பேர் வந்து தேரவாதம் என்றும் அழைப்பாங்க. இதை தேரவாதம்னு அழைப்பாங்க. இந்த தேரவாதம்ன்ற பிரிவு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும், நம்ம இலங்கையில் இருக்குது, முன்னாள் பர்மாவான இன்றைய மியான்மரில் இருக்குது, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேயே இருக்குது. இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் என்ன இருக்குது, இந்த ஹீனயானம் பரவியுள்ளது. ஆனால் மகாயானம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும், மத்திய ஆசியா, திபெத்து, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகள்லாம் மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திம வழின்றது என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உருவ வழிபாட்டு வழிமுறை வந்து என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் ஹீனயானம் மகாயானத்துக்கும் உள்ள வித்தியாசம். சுவரோவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் அங்கே இருக்கக்கூடிய அஜந்தா குகைகளில் அதோடைய சுவர்கள்லையும் மேற்கூரையிலையும் பலவிதமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு ஓவியங்களும் பலவிதமான ஜாதக கதைகளை சித்தரிக்கிறது. இது நடுவு நிலைவழி, அதாவது இடைவெளின்னா என்ன, மத்திம வழின்னு நம்ம பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல மத்திம வழி, அதான் அது நடுவு நிலைவழி. உலக சுகங்களின் மீது தீவிரமான மற்றும் பற்று இல்லாமல், அதாவது நம்ம தனி மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நம்ம ஒன்று ஆசைப்பட்டு வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி கடுமையான தவ வாழ்க்கையும் மேற்கொள்ளாமல், அதுக்காக காட்டுக்குள்ளே போய் சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் தவமாக இருக்க மேற்கொள்ளாமல் ஒரு நடுவு நிலையில் இருப்பது. அதிகமாக சுகங்களை தேடி போவதும் இல்லை, அதிகமான கடுமையான தவ வாழ்க்கையும் வாழ பேர் தான் அது நடுவுநிலை வழி, நடுவுநிலை மத்திம வழின்னு சொல்கிறாங்க. இப்போ சமணமும் பௌத்தமும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும். முதல்ல ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்ப்போ, மகாவீரர் புத்தர் 2 பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் 2 பேருமே என்ன பண்ணாங்க, அந்த அரச குடும்ப உரிமையை விட்டுட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதே மாதிரி வேதங்களின் மூலம் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தையும் சடங்கு முறைகளையும் 2 பேருமே என்ன பண்ணாங்க, 2 பேருமே எதிர்த்தார்கள், மறுத்தார்கள். அப்பிறகு இறைக்கென்று ஒரு மொழியை உருவாக்க அவர்கள் விரும்பவில்லை. மக்கள் பேசிய பிராகிருத மொழியிலேயே பாலி மொழியிலேயுமே என்ன பண்ணாங்க, போதனையே செஞ்சாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதியினர் தான் கோயிலுக்குள்ளே வரணும், அவங்க தான் இந்த பஜனைகள்லாம் செய்யணும், அவங்க தான் சடங்கு முறைகள்லாம் செய்யணும்னு இல்லாமல் அனைத்து ஜாதியினரையும் ஏற்றுக்கொண்டனர். பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர். சமணமும் ஏற்றுக்கழிச்சு, பௌத்தமும் ஏற்றுக்கிடுச்சு. இவங்க அதே மாதிரி மற்ற உயிரினங்களை கொன்று இரத்த பலிகள் இடுவதை இருவருமே என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. கர்மா என்ற கோட்பாட்டை என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. நீ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற அந்த கர்மா கோட்பாட்டினை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் புத்தரும் மகாவீரரும். அதே மாதிரி மதச்சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக, நீங்கள் சடங்கு நடத்தினா தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும்ன்றது இல்லாமல், நீங்கள் சரியான நடத்தையோடும் சரியான அறிவோடும் இருந்தாலே முக்திக்கான வழி என்பதை கூறினார்கள். எப்பா, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான வழியிலையும் சரியான நடத்தையிலையோடு இரு, அதுவே முக்தி அடைவதற்கான வழியை ஒழிய மதச்சடங்குகள் செய்வதனால் உனக்கு என்ன நடக்காது, முக்தி நிலை கிடைக்காது என்பார்கள். இதெல்லாம் இவர்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள். அதேது இவர்களுக்கு வேற்றுமைகள் என்னன்னு பார்த்தோமாக்கும், இந்த சமண மதம் தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது. ஆனால் பௌத்தம் இடைப்பட்ட மத்திம வழியைத்தான் பின்பற்றிச்சு. நம்ம மத்திம வழினா என்னன்னு பார்த்தோம். மத்திம வழினா என்ன, அதிகமான சுகபோகங்களை பயன்படுத்தாமல் இருத்தல், அதோடு மட்டும் இல்லாமல் முழு துறவரமும் போகாமல் இருக்கிறது. அதே மாதிரி சமண மதம் இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் பௌத்தம் உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவி இருந்தது. ஜப்பான், சீனா, திபெத் இந்த மாதிரி பல இடங்களில் என்ன பண்ணிருந்துச்சு, பரவி இருந்துச்சு. கடவுள் இருந்ததாக சமணம் நம்பலை. ஓகேங்களா, கடவுள்னு ஒருத்தர் இருப்பதாக சமணம் நம்பலை. ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆன்மா இருப்பதை அது நம்பியது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆன்மா இருக்குது நம்பிச்சு. அதேமாதிரி பௌத்தமும் அதே தான். என்ன பண்ணாங்கன்னா, ஆத்மாவை தான் நம்பினாங்க. அதை அனாத்மா, அனித்யா ஆகிய கருத்துக்களுக்கு அர்த்தம் பண்ணாங்க. அதான் அனாத்மானா எல்லையற்ற ஆன்மான்னு ஒன்று இருக்குது என்று சொன்னாங்க. ரெண்டாவது அனித்யா என்றால் நிலையாமை, எதுவுமே நிலையானது இல்லைன்றதை முழுக்க முழுக்க நம்பியது தான் என்னது பௌத்தம். நிலையாமையை நம்பியது தான் என்னது பௌத்தம். இந்த பௌத்த மாநாடுகள் மொத்தம் 4 மாநாடு நடந்திருக்கு. இது எங்கெங்கே நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். முதலாவது மாநாடு ராஜகிருகத்தில் நடந்தது. முதலாவது மாநாடு ராஜகிருகம், 2வது மாநாடு வைசாலி, 3வது மாநாடு பாடலிபுத்திரம்,
4வது மாநாடு காஷ்மீர். ஓகேங்களா? 1வது மாநாடு ராஜகிருகம், 2வது வைசாலி, 3வது பாடலிபுத்திரம், 4வது காஷ்மீர். ஓகேங்களா? அவ்வளோதான் 2ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு டேர்ம் 2 ஹிஸ்ட்ரியில் 2வது லெசனில் இருக்கக்கூடிய மொத்த பாக்ஸ் கண்டென்ட்டு இவ்வளோதான். நம்மளுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தால் அது தான் கேட்பாங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள கண்டென்ட் வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.